முக்கிய செய்தி மாதம்பட்டி வழக்கு தொடர்பாக மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசெல்டா தரப்பில் உத்தரவாதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை தான் நீக்கி விடுவதாக ஜாய் கிறிசெல்டா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசெல்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைந்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாய் கிறிசெல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்திருந்த பிரதான வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரிக்க வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் தேவையில்லாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரை இணைத்ததால் நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு எதிராக அவதூறு பதிவுகளை பதிவிட ஜாய் கிறிசெல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்த உத்தரவை எடுத்து மேல்மொழி செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாய் கிறிசெல்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீபிகா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிடப்பட்ட பதிவுகளை 2 வாரங்களில் தான் நீக்கிவிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த இந்த வழக்கை முடித்து வைத்திருக்க, மேலும் இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் மத்தியஸ்தரை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மூத்த வழக்கறிஞர் பெயரை பரிந்துரைக்கும்படி இரு தரப்புக்கும் ஒத்துழைத்த நீதிபதி ஜாய் கிறிசெல்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 9 தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி மாதம்பட்டி வழக்கு தொடர்பாக மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசெல்டா தரப்பில் உத்தரவாதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை தான் நீக்கி விடுவதாக ஜாய் கிறிசெல்டா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசெல்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைந்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாய் கிறிசெல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்திருந்த பிரதான வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரிக்க வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் தேவையில்லாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரை இணைத்ததால் நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு எதிராக அவதூறு பதிவுகளை பதிவிட ஜாய் கிறிசெல்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்த உத்தரவை எடுத்து மேல்மொழி செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாய் கிறிசெல்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீபிகா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிடப்பட்ட பதிவுகளை 2 வாரங்களில் தான் நீக்கிவிடுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த இந்த வழக்கை முடித்து வைத்திருக்க, மேலும் இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் மத்தியஸ்தரை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மூத்த வழக்கறிஞர் பெயரை பரிந்துரைக்கும்படி இரு தரப்புக்கும் ஒத்துழைத்த நீதிபதி ஜாய் கிறிசெல்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 9 தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.